أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. إن الله ملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. நம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் துவா பரக்கத்தோட நம் துல்ஹாஜா மாதத்துடைய 17வது இரவில் இருக்கோம். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். இன்னும் 13 நாட்கள் தான் நம்ம துல்ஹஜ்ஜுடைய பிறையை சந்திக்கக்கூடியவர்களாக இருக்கோம். அல்ஹம்துலில்லாஹ். பொதுவாகவே அல்லாஹு தாலா நம்மளை தேர்ந்தெடுத்து ஒவ்வொரு மாதங்களையும் ஒவ்வொரு நேரங்காலங்களையும் நம்ம அமலுக்கு உரிய நாட்களாக அல்லாஹு தாலா ஆக்கி கொடுத்துருக்கான். எல்லா நேரமும் தொழுகிறது மாதிரி 5 வக்து தொழுகையை ஆக்கி குறிப்பிட்ட நாட்களில் குறிப்பிட்ட அமல்கள் செய்யக்கூடிய ஏவுதலையை அல்லாஹு தாலா நம்மளுக்கு தந்திருக்கான். அந்த அடிப்படையில் நன்மையின் தேட்டம் உள்ளவர்களாக, நன்மையின் பக்கம் செல்லக்கூடியவர்களாக, சிறு சிறு அமலுக்கு கூட அல்லாஹு தாலா பெரும் பெரும் கூலி கொடுக்க காத்திருக்கான். அப்படிப்பட்ட அந்த கூலிகளில் இன்னைக்கு நம்ம இன்ஷா அல்லாஹ் நம்ம சொர்க்கத்துக்கு அழைத்து செல்லும் சின்ன சின்ன காரியங்களை பார்ப்போம். எல்லாரும் சொர்க்கம் போக ஆசை தானே? சொர்க்கம்னு சொன்னாலே நம்மளுக்கு எல்லாருக்குமே அல்ஹம்துலில்லாஹ் மன மகிழ்ச்சியும் சிரிப்பும் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அல்ஹம்துலில்லாஹ். அந்த சொர்க்கத்துக்கு உரியவர்களாக நம்ம இருப்பதற்கு வல்ல ரஹ்மான் அருள் புரிவானாக. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்த வழிமுறைகளை பின்பற்றி வாழக்கூடியவர்களாக வல்ல ரஹ்மான் ஆக்கி அருள் புரிவானாக. ஒரு முறை கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்கிட்ட கேட்குறாங்க, நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் சின்ன சின்ன காரியங்களுக்கு சொர்க்கம் செல்வதற்கு உங்களுக்கு ஆசை உள்ளதான்னு கேட்குறாங்க. சஹாபாக்களுக்காக இருக்காது, நம்மளுக்கே இருக்கும்போது அவங்களுக்கு இருக்காதா? அவங்க யாரை சொல்லலாம் கற்றுக் கொடுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில விஷயங்களை சொல்கிறாங்க. நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு நேரங்கள் எவ்வளோ பரக்கத்தாக இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய முதல் விஷயம், நம்ம சின்ன சின்ன காரியங்கள் நம்ம செய்யக்கூடிய காரியங்களுக்கு அல்லாஹு தாலாவுடைய நாட்டம் இருந்தால் சொர்க்க மாளிகை கிடைக்கும். நம்ம எந்த காரியம் செஞ்சாலும் யா அல்லாஹ் இதை ஏற்றுக்கொண்டு நீ நன்மையை தந்துருன்னு ஒரு துவா கேட்கலாம் இல்லையா? அந்த துவா தான் நம்மளுக்கு வழிகாட்டியாக இருக்குது. சொர்க்கத்துக்கு கொண்டு போக டிக்கெட்டே அதுதான், நிய்யத்தும். அந்த நிய்யத்து தான் நம்ம சொர்க்கத்துக்கு கூட்டு போகிற. இப்போ எந்த இடத்துக்கு போனாலும் ஒரு டிக்கெட் வேணும் இல்லையா? இப்போ இங்கே வர்றோம்னா இந்த கதவு திறந்துருந்தால் ஈஸியாக வந்துடலாம். இல்லாட்ட சாவி எங்கே இருக்குன்னு தெரியுது, சாவி இருக்கிற இடம் தெரிகிறவங்களுக்கு அது ஈஸி. இல்லாட்டை தெரியாதவங்களுக்கு என்ன இருக்குது, கதவு பூட்டி இருக்குது அப்படின்னு நம்ம நினைப்போம். அப்போ நம்ம சொர்க்கத்துக்கு நம்மளை கூட்டிகிட்டு போகக்கூடிய முகவரி என்னென்னா நிய்யத்து, முதல்ல உள்ள நிய்யத்து. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நன்மைக்கு முந்துங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. 7 விஷயம் வருவதும் போவதும் வரும் போயிடும். அது நிரந்தரமாக நம்மகிட்ட இருக்காது. அந்த 7 விஷயம் என்னன்னு ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சது தான், இருந்தாலும் ஞாபகப்படுத்தும். முதல்ல நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய சொர்க்கத்துக்குள்ள வழிமுறை, செல்வம் அமல் செய்யலான்னு இருந்தால் அந்த செல்வம் மாறி மாறி வரும். செல்வத்தை கொண்டு நம்ம அமல் செய்வோம் அப்படி நம்ம இருந்தோம்னா என்ன ஆயிரும், மாறி மாறி போயிடும். எப்பொழுது நம்மளுக்கு வறுமை வரும்னு நம்மளுக்கு தெரியாது. அப்படி வறுமை வந்த பிறகு கவலையில் நம்ம அமல் செய்ய முடியாமல் போயிடும். செல்வத்தில் மமதையில் அமல் செய்ய முடியாமல் போயிடும், வறுமையில் கவலையில் அமல் செய்ய முடியாமல் போயிடும். எல்லாம் பாதுகாக்கணும். நோய் வருமுன்ன நம்ம என்ன செய்யணும், ஆஃபியத்தை எல்லாம் தந்திருக்கேன் இல்லையா, அந்த ஆஃபியத்து இருக்கையிலேயே நம்ம அமல் செஞ்சுக்கிறோம். அமல்கள் மேலே நம்ம சொல்லுவோம், நம்ம திடகாரத்தமாக இருக்கிறதுனால இந்த வேலையை செஞ்சுறேன் அந்த வேலையை செஞ்சுறேன்னு நம்ம செய்வோம். அதே நேரத்தில் ஒரு சிறு தலைவலி வந்துட்டா கூட என்ன செய்வோம், எனக்கு ஒன்றுமே முடியலையே, எனக்கு தலைவலி வந்துருச்சு தாங்க முடியலையேன்னு சொல்லி முதல்ல விடுவது எதையாக இருக்கும், அமலாக தான் இருக்கும். தலைவலி வந்துருச்சு, யாருக்காவது ஒரு வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் கண்டிப்பாக போகணுங்கிற ஒரு இதில் என்ன செய்வோம், 2 மாத்திரையை போட்டுக்கிட்டனாலும் அவங்க வீட்டுக்கு போயிடுவோம். போயிட்டு 4 பேர்கிட்ட சொல்லிட்டுனாலும் குப்புறப்படுத்துக்கிறோம். ஆனால் அல்லாஹ் அல்லாஹ் ஏவிய அமலையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்த அமலையும் நம்ம செஞ்சுட்டு அந்த மாதிரி படுக்கிறோமா, நம்ம யோசனை பண்ணி பார்த்துக்கிறோம். நம்மளையே நம்ம கேள்வி கேட்டுக்கிறோம். அப்போ அதே மாதிரி வயோதிகம் வரும் முன்னால நம்ம இன்ஷா அல்லாஹ் இளமையை பயன்படுத்தி கொள்ளக்கூடியவர்களாக இருக்கணும். 4வது வயோதிகம் வரும் முன்ன உங்களுடைய இளமையை பாதுகாத்துக்கங்க அப்படிங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன்னா இந்த வயோதிகம் வந்துட்டாலே இந்த உடல் என்ன செஞ்சிடும், கலண்டு போகும், உடல் ஒத்துழைக்காது. உடல் ஒத்துழைக்கும் போது மனசும் ஒத்துழைக்காது.
மனசு ஒத்துழைக்கும் போதே நம்ம என்ன செஞ்சோம், அந்த உடலை வசப்படுத்தி வச்சிடலாம். ஆனா முதுமை வந்துட்டா ரெண்டுமே என்ன செய்யும், இதாயிரும். அப்ப வயோதிகம் வரும் முன் இளமையை பயன்படுத்திக்கங்க. ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க இல்லையா, அரிசி நிழல்ல இருக்கிறதுல ஒரு வாலிபர் அப்படின்னு இருக்காங்க, முதியவர்னு சொல்லல. அப்ப இளமையில அமல் செஞ்சாதான் முதுமையில அமல் செய்ய முடியுங்கிறதுக்கு அது ஒரு எடுத்துக்காட்டு. ஆனா இப்ப உள்ள வாழ்க்கையில நம்ம இந்த இப்ப உள்ள மனிதர்களுடைய காலச்சூழல்ல எப்படி ஆயிருதுன்னா, ஒரு காலம் வரும், பிள்ளைங்க அதெல்லாம் பிள்ளைய போட்டு தொழுதொல்லாம் ஏவிக்கிட்டு இருக்காதீங்க, போட்டு அந்த பிள்ளைகளை டார்ச்சர் கொடுத்துக்கிட்டு இருக்காதீங்க. ஒரு புள்ள 2 புள்ள தான் வித்திருக்கு, அதுக்குள்ள போட்டு அந்த பிள்ளைய தொழுதொழுங்கிறமே அப்படின்னு அந்த பிள்ளைகளுக்கு நம்ம சப்போர்ட் செய்யக்கூடிய தாய்மார்களாக நிறைய பேர் இருக்கோம். அல்லாஹ் நம்மளை அனைவரையும் பாதுகாப்பானாக. அப்போ நம்ம வயோதிகம் வரும் முன்னால என்ன செய்யணும், இளமையை பாதுகாத்துக்கிறணும். அடுத்தது மரணம் வர்றதுக்கு முன்னால நம்ம இன்ஷா அல்லாஹ் ஹயாத்தை பயன்படுத்தி கொள்ளக்கூடியவர்களாக இருக்கணும். மரணம் எந்த நேரம் எப்போ வரும், எங்கே வரும், எதுக்கு வரும் தெரியாது. இப்போ சமீபத்தில் ஒரு பள்ளிவாசல்ல கட்டுமான பணி நடந்துக்கிட்டு இருந்திருக்கு. அதில் ஒருத்தர் போய் தொழுதுகிட்டு இருந்திருக்காங்க, நஃபிலான தொழுகை தான் தொழுகிறாங்க. அந்த கல்லுகள்லாம் அடுக்கி வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த இடத்துல எடுத்து தொழுதுருக்காங்க. இவங்க சஜிதாவுக்கு போயிட்டு எந்திரிக்கிறாங்க, அந்த கல் வந்து அந்த சஜிதா செய்கிற இடத்துல விழுந்துச்சு. அவங்க சஜிதாவில் இருக்கையிலே விழுந்திருந்தா அல்லாஹ் தஆலா காப்பாற்றணும்னு நினச்சிட்டா எப்படி வேணாலும் காப்பாற்றிடுவேன் இல்லையா. அப்போ அவங்களுடைய உணர்வு எப்படி இருந்திருக்கும், இந்த தொழுகையின் மூலமாக என்னை காப்பாற்றிட்டேன் அப்படிங்கிற எண்ணம் தானே வந்திருக்கும். அப்போ நம்மளுக்கு மரணம் எப்போ வருது, எப்படி வருது, எங்கே வருது யாருக்கும் தெரியாது. மாடியிலேருந்து விழுங்குறவங்களுக்கு கீழே அழகாக எந்திரிச்சு நடந்து போயிடுவாங்க. சின்ன ஒரு பிரச்சனை வர்றவங்களுக்கு மரணம் வந்துடும். அல்ல நம்மளை அனைவரையும் மரணம் எல்லாரும் சுமந்து கொண்டு தான் இருக்கோம். அந்த மரணம் வர்றதுக்கு முன்னால் நம்ம என்ன செய்யணும், ஹயாத்தை பயன்படுத்தி கொள்ளக்கூடியவர்களாக இருக்கணுங்கிறதே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அடுத்தது தஜ்ஜால் வரும் முன் அமல் செய்து கொள்ள வேண்டும். தஜ்ஜால் வந்துட்டாலே குழப்பம்தான், எல்லாமே புதுசு புதுசாக காட்டப்படும். இப்போவே நடக்குதா இல்லையா, இது தஜ்ஜாலின் காலம்தான் போல. எது உண்மை எது பொய்ன்னு தெரியல. இறந்து போனவங்கெல்லாம் ஒரு மீட்டிங் போடுறது மாதிரி ஒரு வீடியோ வருது, நீங்கெல்லாம் பார்த்தீங்களா என்னன்னு தெரியல. இறந்து போனவங்கன்னா என்ன, முதல்ல உள்ள அமைச்சர்கள் இவங்கெல்லாம் இருந்தாங்க இல்லையா, அவங்கெல்லாம் ஒரு மீட்டிங் போட்டு பேசுகிறாங்க. இதுகெல்லாம் எப்படி இவங்க சந்திச்சாங்க, எப்போ சந்திச்சாங்க தெரியலையேன்னு கேட்டால் இது வந்து என்னமோ ஏஏ. அப்ப இது தஜ்ஜால் என்ன செய்வான், சொர்க்கம்மா அது சொர்க்கம் இல்லை, நரகம்னு சொல்லுவான், அது சொர்க்கம் அப்படின்னு அவங்க காட்டுவேன் இல்லை. இப்ப அந்த மாதிரி தானே இருக்கு, மனிதர்களையே இது இல்லைன்னு சொல்றது மாதிரி ஆகுது. நான் சும்மா இருக்கிறவளை எனக்கு ஒரு கண்ணாடி போட்டு என்னென்னமோ நான் இந்த போட்டோ நம்மகிட்ட எப்போ இருந்துச்சு, நம்ம எடுத்தது இல்லையே, பார்த்தா நான் என்னமோ இது பண்ணலாமா, எட்டிங் பண்ணி நான் தானே கிடைச்சேன், இந்த பேரம்பேத்தியை செய்யறது. அப்ப இதெல்லாம் நம்மளுக்கு வந்து உண்மை எது பொய் எதுன்னு தெரியுது இல்ல. எல்லாம் பாதுகாக்கணும். இதுவும் அந்த தஜ்ஜாலுடைய குழப்பம் எதுன்னு நம்மளுக்கு தெரியாது. அல்ல நம்மளை அனைவரையும் பாதுகாப்பானாக. ஆனா இப்ப உள்ள காலகட்டத்தில் எல்லாமே குழப்ப ரீதியான வாழ்க்கை தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நம்மளை அல்லாஹு தஆலாவை தவிர வேற யாராலையும் காப்பாற்ற முடியாது. அந்த அப்படிங்கிற எண்ணம் நம்மகிட்ட இருந்தாலும் நம்ம என்ன செய்யற, மனிதனுடைய உதவி, மனிதனுடைய சூழ்நிலை, இதையெல்லாம் ஒட்டுத்தானே வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அந்த எல்லா நிலைமையிலையும் ரப்பு என்னை பாதுகாப்பான் அப்படிங்கிறத நம்ம கரெக்டான முறையில் வாழ்ந்துட்டோம்டா ரப்புல் ஆலமீன் நம்மளை என்ன செய்வான், சீரான வழியில் நடத்துவான். அப்போ அந்த அடிப்படையில் தஜ்ஜால் வரும் முன்னால நம்ம அமல்களை சரிப்படுத்திக்கிறோம். அப்போ தான் நன்மை எது தீமை எதுன்னு நம்மளுக்கு ஓரளவாக தெரியும். அடுத்தது கியாமத்து நாள் வரும் முன்னால நம்மளுடைய அமல் இருக்க வேண்டும். அப்போ நன்மையில் நம்ம போட்டி போட்டு முந்தணும். இந்த 7 விஷயம் வரும்போது நம்ம இன்ஷா அல்லாஹ் என்ன செய்யணும், 7 விஷயம் வர்றதுக்கு முன்னாலேயே இது வரும், களைஞ்சு போகும். கியாமத்தினால தான் கரெக்டான முறையில் மற்ற மருத்துவரும் பிறப்பு இறப்பு எல்லாமே இருக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஒரு மனித கியாமத்துடைய நாளில் அடையாளத்தில் 7 வருடங்கள் குழந்தையே பிறக்காதான். 7 வருடங்கள் எங்கேயும் குழந்தையே பிறக்காதான், இறப்பு மட்டுமே நடக்குமா, குழந்தையே பிறக்காது. இப்போ எல்லார் வீட்லேயும் அப்போ இருந்த குழந்தை செல்வங்கள் எப்படி இருந்துச்சு, இப்போ குழந்தை செல்வங்கள் எப்படி இருக்கு. யாராவது 3 குழந்தை 4வது குழந்தை பெற்று 4வது குழந்தை பெற்றிருக்காங்கன்னு யாராவது சொல்லி பாருங்களேன். 4 பிள்ளையா இந்த காலத்துலையா? எந்த காலமும் ரிசுக்கு கொடுக்குறவன் ரப்பு தான். ஆனால் நம்ம என்ன செஞ்சோம், அந்த குழந்தைக்கு நம்ம தான் ரிசுக்கு கொடுக்கறதாக நினைச்சு
அல்லாஹ் நம்மளை அனைவரையும் பாதுகாப்பானாக. அப்போ நம்ம இன்ஷா அல்லாஹ் இந்த 7 விஷயங்கள் வருவதற்கு முந்தி கொண்டு செல்வத்தை நல்ல வழியில் பயன்படுத்த, வறுமை வந்துருச்சுன்னு முடங்கி போய் உக்காந்துராம, நோய் வர்றதுக்கு முன்னே நம்ம ஆஃபியத்தை அல்லாட்ட வாங்குவதற்காகவும், மரணம் வர்றதுக்கு முன்னால் நம்ம இன்ஷா அல்லாஹ் ஹயாத்தை பயன்படுத்தி கொள்ளக்கூடியவர்களாகவும், நம்மளுக்கு முதுமை வருமுன்னை இளமையை பயன்படுத்துகிறவர்களாகவும், தஜ்ஜாலுடைய குழப்பம் இப்போ நடமாடும் தஜ்ஜால் எவ்வளவோ தஜ்ஜால்கள் நடக்குது. அதில் செல்லும் ஒரு தஜ்ஜால் தான், செல்லும் ஒரு தஜ்ஜால் தான். அப்போ அது இதையெல்லாம் இருந்து நம்ம பாதுகாத்து கியாமத் நாளுக்கு உள்ள அமல்களை சேகரித்து கொண்டீர்கள் என்றால் சிக்கல் இல்லாமல் சொர்க்கம் செல்லலாம் இன்ஷா அல்லாஹ். நம்மளும் செல்வோமா? அடுத்ததாக 2வதாக சொல்றாங்க, கஷ்டம் வந்து விட்டால், கஷ்டம் இல்லைடா கஷ்டத்தை பற்றி சொல்றாங்களேன்னு யாரும் நினைச்சிடாதீங்க. நம்மளுடைய மூச்சு விட்டு மூச்சு இழுப்பதும் லேசாக இருப்பவர்களுக்கு லேசு, அதுக்கும் பணம் செலுத்தி மூச்சை வெளியே விடுறதுக்கு வைக்கிறாங்களே, இந்த ஆக்சிஜன் வைக்கிறாங்க, இன்னும் அதுக்கு பிறகு என்னென்னமோ பேர்கள். அப்ப இதையெல்லாம் வச்சு அந்த மூச்சை வர்றவங்களுக்கு எவ்வளவு கஷ்டம். கஷ்டங்கிறது எல்லா இடத்துலையும் எல்லா நேரத்துலையும் இருக்கு. நம்ம தலையை நம்மளே சீப்பு வச்சு வாரும்போது ஒரு சிக்கல் வந்துருச்சுன்னு வைங்களேன், சிக்கு வந்துருச்சுன்னா என்ன செய்வோம், வலிக்கும், அதுவும் ஒரு கஷ்டம்தான். இப்படி எல்லாமே கஷ்டம்னு எடுத்தா கஷ்டம்தான். அப்ப அந்த கஷ்டம் வந்து விட்டால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று கூறி அந்த கஷ்டத்தை அல்லாஹ்வின் நிஹமத்தாக யார் நினைத்து கொள்கிறாரோ அவருக்கு அல்லாஹு தஆலா ஹம்து என்ற வீட்டை கட்டுங்கள்னு மலக்குமார்கள்ட்ட சொல்லுவாங்க. ஹம்துன்னா புகழுக்குரிய வீடு. நம்மளுடைய கஷ்டத்தை நம்ம தாங்கி கொண்டோம்னா சொர்க்கத்துல நம்மளுக்கு ஹம்தன்னு வீட்டை கட்டுங்கள்னு மலக்குமார்கள்ட்ட எல்லாம் ஆணையிடுவாண்டா. நம்மளுக்கு உலகத்துல ஏற்படக்கூடியது எல்லாமே நம்ம பொறுத்தளவு சொல்லுவோம், பிறந்ததுல இருந்து இது வரைக்கும் நான் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கேன். எல்லாருமே சொல்லக்கூடிய வார்த்தை ஈஸியா சொல்லுவோம். ஆனா அல்லாஹு தஆலா கஷ்டத்தோடையே நம்மளை வாழ வைக்கல. உலகத்துல சிரிப்பு அதிகமா அழுக அதிகமாட்டா, அழுகதான் அதிகமா இருக்க மொழியே, சிரிப்பு அதிகம் கிடையாது. அதே மாதிரி உலகத்துல ஆண்கள் அதிகமா பெண்கள் அதிகமாட்டா, பெண்கள் தான் அதிகம், ஆண்கள் அதிகம் கிடையாது. மனிதர்கள் வாழ்ற பூமிக்கு அதிகமா இல்லாத பூமி அதிகமான மனிதர்கள் வாழ்ற பூமி தான் அதிகம், காலியான பூமி தான் அதிகம். இப்படி எல்லாமே அல்லாஹ் தஆலா நம்மளுக்கு வச்சிருக்கான். அப்ப எல்லாத்தையும் நம்ம மனசுக்குள்ள ஏந்தி நான் அந்த இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் நம்ம சொல்லி அந்த கஷ்டத்தை அல்லாஹ்ட்ட புலம்பாம இப்படி ஆக்கிட்டியே அப்படின்னு சொல்லலாம். யா அல்லாஹ் நீ தந்த நீ நீக்கி, நோயாக இருந்தாலும் எதா இருந்தாலும் அப்ப நீக்கிறன்னு சொல்லிட்டு இதை நம்ம உணர்ந்துட்டோம்டா அல்லாஹ் என்ன சொல்றான், நம்ம இப்ப அதை வச்சிருக்கிற வார்த்தை மதத்துக்கு மட்டும் சொல்ற வார்த்தை. இப்போ யாராவது ஃபோனில் ஏதாவது ஒரு செய்தி சொல்கிறாங்கன்னு வைங்களேன், அது இந்த வார்த்தைக்கு உகந்த செய்தியாக இருந்தால் என்னாச்சு, யார் போயிட்டா, இதுதான் நம்ம கேட்குறோம். அல்லாஹ் நம்மளை அனைவரையும் பாதுகாப்பான. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் இதுக்கு மட்டும் சொல்லல, கையிலிருந்து ஒரு சிறு பொருள் நம்மளை விட்டு தவறுனா கூட அதை எடுக்கும்போது பிஸ்மி சொல்லி அது கீழே விழுகும்போது இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் சொல்லுங்கன்னு நம்ம கற்றுக் கொடுத்துருக்காங்க. அந்த அடிப்படையில் சொல்லிட்டா நம்மளுக்கு என்னமா வீடு கிடைக்குது, ஹம்துங்கிற ஒரு வீட்டை அல்லாஹு தஆலா நம்மளுக்கு கட்டித்தரலாம். மூணாவதாக சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யார் வீட்டை விட்டு கிளம்பும் போது, இப்போ எல்லாருமே வீட்டை விட்டு தான் வந்திருக்கோம், பிஸ்மில்லாஹி தவக்கல்னா சொல்லியிருப்போம், அது எந்த இதுவும் கிடையாது. அல்ஹம்துலில்லாஹ். இதில் எத்தனை பேர் 4ஆம் கலிமா ஓதிட்டு வந்தோமோ அல்ஹம்துலில்லாஹ் நம்மளே செக் பண்ணி பார்த்துக்கிறோம். அந்த 4ஆம் கலிமா ஓதிவிட்டு வர்றவர்களுக்கு கிடைக்கும் பாக்கியம். இது 4ஆம் கலிமா ஓதுறதுக்கு 4 மணி நேரம் ஆகுமா, இல்லை நம்ம எனர்ஜி ஏதாவது போகுமா? வீட்டை விட்டு கிளம்பி வரும்போது யார் ஒருவர் பிஸ்மில்லாஹி தவக்கல்னா சொல்லிடுறோம், வானம் பார்த்த துவா ஓதி எல்லாமே முடிச்சாலும் அந்த 4ஆம் கலிமா ஓதாட்ட அது ஒரு குறை. அப்ப இந்த 4ஆம் கலிமா ஓதி விட்டு வீட்டை விட்டு வர்றவங்களுக்கு அல்லாஹு தஆலா மலக்குமார்கள் மூலமாக தர்றான் 1000 நன்மைகளை எழுத சொல்றான், 1000 தீமைகளை மன்னிக்க சொல்றான், பாவங்களை மன்னிக்க சொல்றான், 1000 தரஜாக்களை உயர்த்துறான். ஒரு கலிமாவுக்கு கிடைக்கிற உலகத்துல கிடைக்கக்கூடிய இது அந்தஸ்து ஒரு சொர்க்கத்துல அல்லாஹு தஆலா சொல்றான், இந்த 4ஆம் கலிமா ஓதுறவர்களுக்கு சொர்க்கத்துல ஒரு வீடு கட்டுங்கிறான். நம்ம இங்க உலகத்திலேயே வீடு கட்டுறதுக்கு என்ன பாடுபடுறோம்ங்கிறது எல்லாருக்கும் தெரியும், வாடகை வீடு பிடிக்கிறதுக்கு என்ன பாடுபடுறோம்ங்கிறதும் தெரியும்.
அப்ப சொர்க்கத்துல வீடு கட்டுறதுக்கு 4ஆம் கலிமா ஒரு காரணமாக இருக்குண்டா, நம்ம அந்த 4ஆம் கலிமா எந்த அளவுக்கு ஓதக்கூடியவர்களாக இருப்போம். 4ஆம் கலிமாவை ஓதுறவர்கள், தொடர்ந்து ஓதிக்கொண்டே வருபவர்கள் ஹஜ்ஜு செய்யாம மரணிக்கவே மாட்டார்கள். 4ஆம் கலிமா ஓதிக்கொண்டே வருபவர்கள் ஹஜ்ஜு செய்யாம மரணிக்கவே மாட்டார்கள். இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய அருள் வாக்கு. நம்ம ஏழை, நம்ம எங்க ஹஜ்ஜுக்கு போறோம்? 8 லட்சம் செலவு தனியாரில் போக முடியுமா? 4 லட்சம் செலுத்து ஹஜ்ஜு கமிட்டியில் போக முடியுமா? நம்மளுக்கு அந்த கவலையே தேவையில்லை. அந்த நாட்டங்க வரும்போது நம்மளை அல்லாஹு தஆலா கண்டிப்பா கூட்டிட்டு போவான். லட்சம் எல்லாம் அல்லாஹ்வுக்கு சரியா? அவனுக்கு எல்லாம் முடியும். அப்ப நம்ம இன்ஷா அல்லாஹ் புரிஞ்சுக்கிருவோம். இது 4வது. அல்ஹம்துலில்லாஹ். நம்மளுக்கு அல்லாஹு தஆலாவுடைய நாட்ட பிரகாரம் 4ஆம் கலிமா ஓதுறது ஏதாவது கஷ்டமா? நம்மளுக்கு இங்கே வீடு இல்லை, சொர்க்கத்துல ஒரு வீடு ரெடி ஆகுதுண்டா, நம்ம விட்டு வைப்போமா? ஒன்று வாங்கினா ஒன்று இலவசத்துக்கே யாருமே விட்டு வைக்க மாட்டோம். அப்படிங்கும்போது சொர்க்கத்துல வீடு கொடுக்கக்கூடிய ஒரு அமல் இருக்குண்டா, அது அந்த 4ஆம் கலிமாவாக இருக்கு. இன்ஷா அல்லாஹ் செய்வோம். இது 3வது விஷயம். 4வது, யார் ஒருவர் தொழுகை முடித்தவுடன் ஆயத்து குர்சியை ஓதிக்கொள்வாரோ அவருக்கு சொர்க்கத்தில் ஒரு வீடு உண்டு. அல்ஹம்துலில்லாஹ். பொதுவாகவே ஆயத்து குர்சி நம்ம ஒரு நாளைக்கு 11 தடவை மறந்துடாம ஓதிடுவோம். ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். 5 வேளை பாங்குக்கும் 5 தடவை ஓதிடுவோம், 5 ஃபர்லான தொழுகைக்கும் 5 தடவை ஓதிடுவோம். அடுத்து நம்ம தூங்க போகும்போது ஒரு தடவை ஓதிடுவோம். இது எல்லாரும் செய்யக்கூடிய, ரெகுலரா செய்யக்கூடிய அமல். லாசலா டயத்துல மட்டும் ஓதக்கூடாது. லாசலாவில் இருக்க இது வந்து ஆற்றலான ஆயத்து இல்லையா, வலுவான ஆயத்து. ஆயத்து குறிச்சி ஒரு ஆயத்து தான், ஆனாலும் அது வலுவான ஆயத்து. அப்ப அந்த அதை தவிர 11 தடவை ஓதிடுவோம். இந்த 11 தடவை யார் ஒருவர் ஆயத்து குறிச்சி ஓதுறாரோ, மரணத்தை தவிர, மரணம் எல்லாருக்கும் உண்டு. ஆயத்து குறிச்சி ஓதுறதுனால மரணம் வரலன்னு சொல்ல முடியாதுல்ல. மரணம் எல்லாருக்கும் உண்டு. மரணத்தை தவிர அவர் சொர்க்கவாசியாகப்படும். ரூஹு பிரியும் போது லேசாக பிரியும். அல்ஹம்துலில்லாஹ். நம்மளுக்கு அல்லாஹ் இந்த பாக்கியத்தை தர வேண்டாம். ஆயத்து குறிச்சி நம்ம என்ன செய்யணும்? இன்ஷா அல்லாஹ் விடாம ஓதக்கூடியவர்களாக. நம்மளுக்கு இப்போ அல்ஹம்துலில்லாஹ் எல்லா விஷயத்திலையும் கற்றுக் கொடுக்கறதுக்கு ஆட்கள் எல்லா இடமும் கிடைக்குது. மதரசாக்கள் எல்லா இடத்துலையும் நடக்குது. பெண்கள் மதரசா, ஆண்கள் மதரசா. அப்போ அந்த தஜ்வீத் மஹ்ரஜோட அந்த உச்சரிப்புகளோட ஓதுறதுக்கு இன்ஷா அல்லாஹ் பயன்படுத்திக்கிறோம். அவசரகதியா ஓதாம கொஞ்சம் திருத்தமாக ஓதக்கூடியவர்களாக நம்ம ஆக்கிக்கொள்வோம். அடுத்தது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யார் அவ்வாபில் தொழுகை, மகரிபுக்கு பிறகு அவ்வாபிலுடைய தொழுகை, யார் 6 ரக்காயத்து அல்லது 12 ரக்காயத்து, நம்மளுக்கு எந்த அளவுக்கு வசதி இருக்கோ, யார் தொழுகிறாரோ அவருக்கு சொர்க்கத்தில் ஒரு வீடு. மூசலமா ரலியல்லாஹு தஆலா என்ன செய்வாங்களாம்? 20 ரக்காயத்து சொல்லுவாங்களாம். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்களாம், மூசல்மாவே நீங்கள் சொர்க்கத்தில் 2 வீடாவில் வாங்குறீங்க, ஒன்றா வாங்கலையேம்பாங்களாம். இன்னைக்கு நம்ம தொழுதுகிட்டே இருந்தால் நம்ம சொல்லுவோம், அவர் ரொம்ப நேரம் தொழுகிறா அப்படின்னு சொல்லி ஒரு அடமொழி வேற வந்துருது. ஆனால் ரசூல்லா எப்படி சொல்லியிருக்காங்க? சொர்க்கத்தில் 2 வீடு வாங்குறீங்கன்னு இருக்காங்க. நம்மளால என்ன முடியுமோ, அல்ஹம்துலில்லாஹ், நம்மளால முடியாதுன்னு யாரும் சொல்ல முடியாது இல்லைம்மா. நம்ம அமல்களுக்கு முடியாதுன்னு நம்ம சொல்லிட்டோம்னா சோம்பேறித்தனம் நம்மகிட்ட வருதுன்னு அர்த்தம். சோம்பேறித்தனம் வந்துட்டாலே கஞ்சத்தனம் வர ஆரம்பிச்சிடும். கஞ்சத்தனம் வந்துட்டாலே கோழையா மாறிடுவோம். கோலத்தனம் வந்துட்டாலே யாரையும் பார்த்து நேசம் கொள்ள முடியாது. எல்லாரையும் பார்க்கையில நம்ம மட்டும் கஷ்டத்தில் இருக்கிற மாதிரியும் மற்றவங்கெல்லாம் சந்தோஷமா இருக்கிற மாதிரியும் அந்த ஒரு எண்ணத்தை கொண்டாந்து போட்டுருவான். அல்லாஹ் நம்ம அனைவரையும் பாதுகாப்பானாக. அடுத்தது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யார் பள்ளிவாசலை கட்டுகிறாரோ, வீட்டை தனக்குன்னு ஒரு வீடை கட்டுறதுக்கு முன்னால பள்ளிவாசலுக்கு உதவி செய்யறது. பள்ளிவாசலை கட்டி கூட முழுசா கட்டி கொடுக்க முடிஞ்சா கட்டி கொடுக்கலாம். அப்போலாம் என்ன 4 பக்கம் 4 கம்பை கொண்டுவாங்க, ஓலையை போடுவாங்க, கீழே ஒரு பாய் விரிப்பாங்க, பள்ளி ஆயிரும். இப்போ அப்படியா? நம்மளால என்ன முடியுமோ அந்த பள்ளிவாசலுக்கு நம்ம எந்த ஹிதுமத்து செய்யறோமோ, ஒரு விரிப்பு வாங்குற அளவு ஒரு காசு, ஒரு லைட்டு வெளிச்சேறிறது அளவு நம்மளுடைய உழைப்பு அந்த பள்ளிக்குள்ள இருக்கணும். அப்படி யார் செய்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா சொர்க்கத்துல ஒரு வீடு தரான். பள்ளியோட நம்ம ஜாயிண்டா இருந்தோம்டா இன்ஷா அல்லாஹ். அடுத்ததாக சொல்றாங்க, யார் பள்ளியில் உள்ள குப்பையை வெளியே எடுத்து விடுகிறாரோ அவருக்கு சொர்க்கத்தில் ஒரு வீடும் தந்து கூர்லியன்களை மனைவியாக தருகிறார். அந்த கூர்லியன்களுக்கு மகர் என்ன தெரியுமா? பள்ளியில் எடுத்த குப்பை.
சுபஹானல்லாஹ். நம்ம நினைக்கிறோம் நம்ம பள்ளியிலேயோ ஒரு மதரசாவிலேயோ ஒரு வேலை செய்யும் போது அது ஒரு ஹிதுமத்தா நினைச்சு செஞ்சிட்டோம்னா அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நாங்கள்லாம் மதரசாவுக்கு போகும்போது ஏதாவது ஒட்டடை கிடச்சுன்னா அந்த ஒட்டடையை தட்டு, அது வரைக்கும் பாப்பாளுக்கு பிள்ளைங்க செய்ய மாட்டாளுங்க. நம்ம ஒரு அந்த ஒட்டடை கம்பத்தையும் போய் எடுப்பேன், சொல்ல மாட்டேன். என்கிட்ட இருந்தால் ஓடியாருவார்களா தெரியாதாம்மா நாங்கள் செஞ்சிடறோம்மா, ஏன் இவ்வளவு நேரம் இந்த கண்ணில் தானே தெரிஞ்சிச்சு சொல்ல மாட்டேன். ஏன்னு கேட்டால் அதை சொல்லிட்டு அந்த பிள்ளைகளுக்கு என்ன ஆயிரும், செய்யறதுக்கு ஒரு ஆர்வம் வராது. அப்போ நான் இந்த வார்த்தையை சொல்லுவேன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஒட்டடையை எடுத்தால் கூட நம்மளுக்கு அல்லாஹ் தஆலா அருமையில் கூர்லீன்களாக அல்லாஹ் நம்மளை மாற்றிடுவான். நம்மளுடைய குடும்பத்தார்கள்ட்டையே நம்மளை என்ன செய்வான்ல, கூர்லீன்களாக ஒப்படைச்சிடுவாம்மா, நீங்கள் இந்த மாதிரி அமல் செய்யுங்க. அப்போ நம்ம இன்ஷா அல்லாஹ் பொது வேலைகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள் கிடைச்சிருச்சுண்டா அதை நம்ம தயங்காமல் செய்யக்கூடியவர்களாக இருக்கணுங்கிறதுக்கு இது. அடுத்ததாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 8ஆவதாக சொல்கிறாங்க, யார் ஒருவர் ஒரு நாள் ஒன்றுக்கு 12 ரக்காயத்து சுன்னத்து தொழுவதால், 12 ரக்காயத்து சுன்னத்து தொழுகையில் உள்ள முன்பின் சுன்னத்துக்கள் நம்ம தொழுகிறோம் இல்லையா, சுபுகில் இருந்து இஷா வரைக்கும் உள்ள முன்பின் சுன்னத்துக்கள் 12 ரக்காயத்து யார் தொழுகிறார்களோ அவர்களுக்கு சொர்க்கத்தில் ஒரு மாளிகை உண்டு. சுபுடைய 2 ரக்காயத்து, லொஹருடைய முன் சுன்னத்து 4, பின் சுன்னத்து 2, ஷாபி மதுஹப்ல முன் சுன்னத்து 2, பின் சுன்னத்து 2. அசருடைய வக்துடைய ஃபர்லு சுன்னத்து இந்த கேட்டகரி இதில் வராது, அது தனி தரஜா. மகரிபுடைய சுன்னத்து 2, இஷாவுடைய முன் சுன்னத்து இந்த இதில் வராது, பின் சுன்னத்து 2. இந்த 12 சுன்னத்தையும் யார் வளமையாக தொழுது வருகிறார்களோ அவர்களுக்கு சொர்க்கத்தில் ஒரு வீடு இருக்கு. இன்ஷா அல்லாஹ் அந்த வீட்டையும் நம்ம வாங்கணும். இப்போ எல்லாமே சொர்க்கத்தில் மாளிகை கட்டுறோம். இன்ஷா அல்லாஹ் அந்த மாளிகையில் நம்மளை அல்லாஹ் என்ன செய்வான், எந்த நேரத்தில் காட்டுவான் தெரியுமா, நம்ம கட்டி இருக்கிற மாளிகையில் உனக்காக கட்டப்பட்ட மாளிகை என்று நம் சக்கராத்தி நேரத்தில் காட்டப்படும். நம்மளை காட்டாமையெல்லாம் கூட்டு போக மாட்டான். அந்த காட்டும் போது செங்கல் விழுந்து இருக்குமா, ஏன்னா நம்ம தொழுகையில் உள்ள குறைகள் ஒரு மாளிகைகள்ல பூசாம இருக்குமா. ஏன் அதை காட்டுறேன்னா பின்ன நம்மளை நம்ம சீர்படுத்துறதுக்கு அந்த நேரம் இல்லை, அவ்வளவுதான், முடிஞ்சு போயிடும். இதை நான் யார்கிட்டயே சொல்ல முடியுமா, நான் பார்த்த காட்சி என்னோட மறைஞ்சு போகும். அப்போ அந்த காட்சி வருவதற்கு முன்னால இந்த காட்சிகளெல்லாம் மனதில் நினைச்சு நம்ம செய்யக்கூடிய அமல்களில் நம்ம இதை செய்கிறோம், அல்ல இதை நம்ம தருவான். நீ தந்திரியா அல்ல, நீ தந்தே தீரனியா அல்ல. நம்ம யார்கிட்ட அடம் பிடிக்க முடியும்? மனிதர்கள்ட்ட எவ்வளவு மனமுகழ்ச்சியாக வாழ்ந்தாலும் அடம் பிடிச்சோம்னா செல்லாது, ஒரு குறிப்பிட்ட இதுதான் செல்லும். ஆனால் அல்லாட்ட அடம் பிடிச்சோம்டா, அமலோட அடம் பிடிச்சோம்னா நிச்சயமாக அல்லாஹு தஆலா நம்மளை ஒருபோதும் கைவிட மாட்டான் அப்படின்னு உணர்ந்து நம்ம இன்ஷா அல்லாஹ் 12 ரக்காயத்தையும் விடாமல் தொழுகக்கூடியவர்களாக வல்ல ரஹ்மான் ஆக்கி அருள்வானாக. அடுத்தது 9ஆவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, லுஹாவுடைய தொழுகையை தொழுபவர்களுக்கு அல்லாஹு தஆலா ஒரு வீட்டை கொடுத்து உபகாரி என்று எழுதப்படுமா. உபகாரி என்று, அதாவது பிறருக்கு உதவி செய்யக்கூடியவர். லுஹாவுடைய தொழுகை நம்ம தான் தொழுகிறோம், யாருக்கும் போய் உதவிலாம் செய்யலை. ஆனால் நம்மளுக்கு கிடைக்கிற பதவி பிறருக்கு உதவி செய்த நன்மையை அல்லாஹ் தர்றான். இன்ஷா அல்லாஹ் அதில் சோம்பேறித்தனம் இல்லாமல், ஏன்னா அந்த டைம்ங்கிறது லுஹா நேரம்ங்கிறது நம்மளுக்கு ஒரு பரபரப்பான நேரம். அந்த நேரத்தில் லுஹாவை நம்ம தொழுகிறோமா தவற விடுறோமா அல்லாஹ் அறிஞ்சவன். ஆனால் அல்லாஹ் பாதுகாக்கணும். இந்த நேரம் நம்ம நியத்து வைப்போம், யா அல்லாஹ் விடாமல் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தந்துரியா அல்லாஹ், இது வரைக்கும் விட்டுட்டேன், இனிமேல் நான் விடாமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை தாயா அல்லாண்டு அல்லாட்ட கேட்டு நம்ம வணங்கக்கூடியவர்களாக இருக்கும். அடுத்தது 10ஆவதாக சொல்கிறாங்க, ரமலான் மாதத்தில் ஒரு சஜதாவின் தரஜா 1500 நன்மைகள் 1000 தீமைகளை போக்கும். நம்ம ரமலான் வந்த பிறகு பார்த்துக்கிடுவோம் இல்லை, நம்ம செஞ்ச சஜதாவுக்கு இப்பவும் கூலி உண்டு. நம்ம கேட்கலாம் அல்லாட்ட, யாரெல்லாம் ரமலானில் விட்டு போன சஜதாக்கள் எவ்வளவோ உண்டு ரப்பே, நான் இப்போ செய்யக்கூடிய சஜதாவை கொண்டு அதை நிவர்த்தி பண்ணிடுறியா அல்ல கேட்கலாம். ஆனால் ரமலானில் ஓடி ஓடி சஜதா செஞ்சோம், இப்போ செய்கிறோமா அதை மட்டும் ஒரு கண நேரம் நம்ம சிந்திச்சு பார்த்துக்கணும். யார் புதன் வியாழன் வெள்ளி 3 நோன்பு வைப்பவர்களுக்கு, அல்லது திங்கள் வியாழன் நோன்பு வைப்பவர்களுக்கு, அல்லது மாதத்தில் 3 நாள் நோன்பு வைப்பவர்களுக்கு சொர்க்கத்தில் ஒரு வீடு உண்டு. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நாடி நம்ம இத்தனை வீடை வாங்கி என்ன செய்வோம். இப்போ ஹிந்தியில் இப்போ இதில் 30 விஷயம் சொல்லியிருக்காங்க, 30 வீடு அல்லாஹ் கொடுத்துட்டான்.
ஒருத்தருக்கு 30 வீடு கொடுத்தா என்ன பண்ணுவோம்? யாராவது சொல்லுங்கப்பா. ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு வீட்டில். அல்லாஹ் அக்பர். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹு தாலா நம்மளை எப்படி ஒரு ஆசை வார்த்தைகளை காட்டுறதுக்கு, நம்மளை ஊக்கப்படுத்துறதுக்கு. இப்போ ஒரு பிள்ளைகிட்ட ஒரு சாக்லேட் கொடுத்தா அந்த பிள்ளை ஒரு வேலையை கடகடன்னு செய்யும், இன்னொரு சாக்லேட் கொடுத்தா இன்னொரு வேலை செய்யும். இப்படி அந்த பிள்ளைய என்கரேஜ் பண்ணுறதுக்காக வேண்டி மார்க்லாம் வாங்குறதுல நல்ல மார்க் வாங்கியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டோம்னா அடுத்த தடவை அது அந்த மாதிரி கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் தரப்போகிறத நம்மளுக்கு ஆசை வார்த்தைகளை கொண்டு அமல்களை அலங்கரிங்க அப்படிங்கிறாங்க. இப்போ நம்மளுக்கு அல்ஹம்துலில்லாஹ் அங்கே போய் நம்மளுடைய மாளிகையில் நம்மளை பார்த்து நம்ம அதை வசிக்கும் போது இந்த துனியாவில் ஒரு அற்பமாக தெரியும். இது அற்ப துனியா தான், இப்போ மட்டும் அது உயர்வான துனியா இல்லை. ஆனால் அங்கே போனதுக்கு பிறகு நம்மளுக்கு என்ன தெரியும்? இந்த துனியாவில் நான் இவ்வளவு நாட்களை வீணாக்கிட்டேனே, இவ்வளவு நாள் தூங்கிட்டேனே, இவ்வளவு நாள் வீண் விளையாட்டுகளில் போய்கிட்டேனே, இவ்வளவு நாள் அந்தந்த வேலைகளை நான் சரிவர செய்யலையே, அமலுக்குரிய வேலைகள் செய்யலையே. ஒரு சுபஹானல்லாஹ் சொல்லியிருந்தா, இப்போ சொன்னாங்க இல்லையா, ஒரு சுபஹானல்லாவும் ஒரு சதக்காவின் நன்மையை பெற்றுக் கொடுக்குது, திக்ரின் நன்மையை பெற்றுக் கொடுக்குது. அது நம்ம செஞ்சோமா அப்படின்னு ஒரு கண நேரம் சிந்திச்சு பார்த்து நம்ம அமலை சீர்படுத்தி கொள்ளக்கூடியவர்களாக இருப்போம். அடுத்ததாக 12வதாக சொல்றாங்க, 4 தன்மை உள்ளவருக்கு அல்லாஹு தஆலா இது கொடுக்குறான், மாளிகையை கொடுக்குறான். 1வது தன்மை கலிமாவை அனுதினமும் கடைபிடிப்பது. 2வது என்ன நடந்தாலும் அல்ஹம்துலில்லாஹ் கூறுவது. 3வது இஸ்திக்பார் ஓதுவது. 4வது இன்னா லில்லாஹி ஓதுவதால் சொர்க்கத்தில் மாளிகை. இது நம்மளுக்கு செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாங்கிற கலிமா ஷஹாதாவை நம்ம இன்னைக்கு சுபுல இருந்து இந்த இஷாவுடைய நேரத்தை நம்ம நெருங்கிக்கிட்டு இருக்கோம். எத்தனை பேர் எத்தனை தடவை சொல்லியிருக்கோம் அப்படிங்கிறத நம்மளுக்குள்ளேயே நம்ம இன்ஷா அல்லாஹ் ஆராய்ச்சி பண்ணுவோம். அப்போ அந்த கலிமாவுடைய வாழ்வு நம்மள்கிட்ட இருந்திருக்கா? கலிமாவுடைய வாழ்வுனா என்ன? அந்த ஈமான் கொண்டவர்கள் எதையெல்லாம் செய்யக்கூடாதோ அது எல்லாம் வரணும். ஈமான் கொண்டவர்கள் எதையெல்லாம் செய்யக்கூடாதுன்னு அல்லாஹ் ரசூல் நம்மளுக்கு கட்டளையிட்டு இருக்காங்களோ அது எல்லாம் நம்மள்கிட்ட வரணும். அப்போ அந்த அடிப்படையில் இந்த 4 தன்மை உள்ளவர்களுக்கு என்ன ஆயிருது? சொர்க்கத்தில் மாளிகை நம்மளுக்கு உருவாக்கப்படுது. அடுத்தது கபரு வெட்டுவருக்கு சொர்க்கத்தில் மாளிகை. கபரு ஜனாசாவை வைக்கிறது கபரு வெட்டுவாங்க இல்லையா, அது இஸ்லாமியர்களாக இருந்தால் ரொம்ப நல்லது. மற்ற இடங்கள்ல எல்லாம் பாதுகாக்கணும். அது இருக்காது, பெரும்பாலும் இஸ்லாமியர்கள் இருப்பாங்க, சில இடங்கள்ல இருக்க மாட்டாங்க. அப்போ அந்த இஸ்லாமியர்களாக இருந்தால், ஈமான் கொண்டவர்களாக இருந்தால் அவங்களுக்கு என்னங்க, தக்வாவோட தவக்கலோட அவங்க இஹ்லாஸோட வாழக்கூடியவர்களாக இருந்தால் அவங்களுக்கு சொர்க்கத்தில் ஒரு மாளிகை கட்டப்படும். அடுத்தது சூரத்துல் இஹ்லாஸை ஒருவர் யார் ஒரு நாள் ஒன்றுக்கு 200 தடவை ஓதிக்கொள்கிறாரோ அவருக்கு சொர்க்கத்தில் ஒரு மாளிகை உண்டு. சுப்ஹானல்லாஹ் கூட ரொம்ப வலுவே இல்லாம தான் வருது. ஏன்னா மாளிகைன்னு சொல்றாங்க, எத்தனை மாளிகை வாங்குறது அப்படின்னு ஒரு சடவா வந்துருச்சு என்னமோ தெரியல. அப்ப நம்ம இன்ஷா அல்லாஹ் புரிஞ்சுக்கிறோம். இஹ்லாஸ் சூராவை நம்ம நினைக்கலாம், இஹ்லாஸ் சூரா 200 தடவையா எப்படி ஓதுறது? பிரிச்சிடலாம், 20 தடவை ஓதுறது 100 வந்துடும் இல்லையா? தூங்கப்பட்டு எவ்வளோ நேரம் ஆகும்? நம்ம போகிற ஓதுற ஸ்பீடுக்கு நம்ம எவ்வளோ நேரத்தில் ஓதி முடிப்போம்? நம்ம ஓதுற ஸ்பீடு எவ்வளோ, எப்படி ஸ்பீடாக ஓதுவோம்? தொழுகை எவ்வளோ ஸ்பீடு? சஜிதாவை பாருங்களேன், ஒரு சிலர் செய்கிற சஜிதாவை நிறுத்தி நிதானமாக நம்ம எந்த ஒரு காரியமும் செய்வோம். எல்லாம் நிதானத்தை விரும்புகிறவன் அவசரத்தை விரும்ப மாட்டான். அப்போ நம்ம நிதானமான முறையில் அல்ஹம்துலில்லாஹ் சூரா இஹ்லாஸை 200 தடவை ஒரே நேரத்தில் வந்து உட்காந்து ஓதுனா கூட 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆகாது. ஒரு நாளைக்கு நம்ம முயற்சி பண்ணி பார்த்துட்டா மறுநாள் நமக்கு ஆசை வர ஆரம்பிச்சு. அப்போ நம்ம இன்ஷா அல்லாஹ் சொர்க்கத்தில் வீடுல இருக்கு புரிஞ்சுக்கிறோம். அடுத்தது யார் 40 ஹதீஸுகளை மனனம் செய்கிறாரோ, 40 ஹதீஸுகளை யார் மனனம் செய்திருக்கிறாரோ அவருக்கு சொர்க்கத்தில் மாளிகை உண்டு. அடுத்ததாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அசர் தொழுகைக்கு முன்னால், அசருடைய தொழுகை இருக்கு இல்லையா, அசருடைய தொழுகைக்கு முன்னால அல்ஹம்துலில்லாஹ் நம்ம லொஹருடைய நேரத்துக்கு பிறகு அந்த நேரத்தை யார் பயன்படுத்திக்கிறோமோ அல்ஹம்துலில்லாஹ் திக்ராக இருக்கலாம், சலவாத்தாக இருக்கலாம், ஏன் நம்ம உபரியான தொழுகைகளாக இருக்கலாம். அசர் வரல, இன்னும் அசருடைய வக்து வரல, அப்போ நம்ம அந்த நேரத்தில்
4 ரக்காயத்தோ ஏதோ நம்ம அமல்களை கொண்டு நம்ம இன்ஷா அல்லாஹ் தொழுது கொண்டால் நம்மளுக்கு அல்லாஹு தஆலா சொர்க்கத்துல ஒரு மாளிகை உருவாகும். தொழுகிறது மாலை மட்டும் கிடையாது, புரிஞ்சுக்கிறோம். எல்லாமே அதுல அந்த அசருக்கு லொஹருக்கும் அசருக்கு நடுவில் நம்ம என்ன செய்வோம், ரெஸ்ட் எடுக்கிற நேரம். சாப்பிட்ட உடனே நான் கொஞ்சம் நேரம் தூங்கினாதான் நல்லா இருக்கும் அப்படின்னு தூங்குற நேரம். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லொஹருக்கு பின்னால தூங்குங்கன்னு சொல்லவே இல்லை. ஆனால் நம்ம அந்த டயத்தை நம்ம என்ன செஞ்சிடறோம், தூக்கத்துக்குள்ள நேரமாக ஒதுக்கி வச்சிருக்கோம். அல்லாஹ் நம்ம அனைவரையும் பாதுகாப்பானாக. அடுத்ததாக சொர்க்கத்துல வீடு கிடைக்கக்கூடியது, யாரு ஒழு சரியாக செய்து முடிச்சுட்டு, ஒழுவை செஞ்சு முடிச்சுட்டு நம்ம ஓதக்கூடியதுல 2ஆம் கலிமா, அதாவது சலிமா ஷஹாதாவை யார் ஓதிக்கொள்கிறாரோ அவருக்கு சொர்க்கத்தில் மாளிகை. அதுலயும் சொர்க்கத்து மாளிகை. இந்த இடத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்று சேர்த்து சொல்றாங்க. எப்படி சொல்றாங்கண்டா, யாரு கலிமா ஷஹாதாவை ஒழிச்சு இதை உடனே ஓதுகிறார்களோ சொர்க்கத்தின் 8 சொர்க்கத்திலும் எந்த சொர்க்க வாசலையும் நுழைஞ்சுக்கலாம். இது ஓதுறது கஷ்டமா? எல்லாமே இலகுவான சின்ன சின்ன வேலைகள், நம்ம நடைமுறையில உள்ள வேலைகள். இதுக்கு கூலி எங்க என்ன கிடைக்குது? சொர்க்கமாக கிடைக்குது. இன்ஷா அல்லாஹ் சொர்க்கத்தில் மாளிகையாக. உமர் கத்தாப் ரலியல்லாஹு தஆலாவுக்குள்ள மாளிகையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்துட்டு வந்து சொல்றாங்க, இது உமர் கத்தாப் ரலியல்லாஹு தஆலாவுக்குள்ள மாளிகைன்னு. இப்போ அல்லாஹ்வுடைய மாபெரும் கருணையை கொண்டு நம்ம பேர்ல ஒரு மாளிகை இங்கே இருந்துச்சுன்னா மலக்குமார்கள்லாம் படிப்பாங்கல்ல, அதில் ரஹ்மத்தான மலக்குமார்கள்லாம் சொல்லுவாங்களே, இந்த அடியார் எப்போ இங்கே வருவாங்கன்னு தெரியலையே. யார் எதிர்பார்ப்பா? மலக்குமார்கள் எதிர்பார்ப்பாங்களாம். சுப்ஹானல்லாஹ். அப்போ அல்லாஹ் சொல்லுவானா, அவங்க வரும்போது நீங்கள் அவங்கள உபசரிங்க. இப்போ நம்ம இன்ஷா அல்லாஹ் புரிஞ்சுக்கிறோம். சின்ன சின்ன வேலைகளுக்கு கூட அல்லாஹ் தஆலா நம்மளுக்கு கூலியை நிரப்பமாக கொடுக்கக்கூடியவன். அந்த ரப்பல் ஆலமீனுக்கு பயந்து நம்ம அமல் செய்யக்கூடியவர்களாக இருப்போம். அடுத்ததாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு மனிதருக்கு 2 பெண் குழந்தை, 2 சகோதரி இருக்காங்க. 2 சகோதரியை நல்லபடியாக வளர்த்து ஒரு சிறந்த மூமினானவனுக்கு திருமணம் முடிச்சு கொடுக்குறாங்க. அதே மாதிரி 2 பெண் குழந்தை இருக்கிறவங்களுக்கு அந்த 4க்கு சம்மந்தப்பட்ட ஒரு ஆணாக இருந்தாலும் சரி, அந்த 4 பெண்களுக்கும் சொர்க்கத்தில் இடம் உண்டு. இந்த 4 பெண்ணை உருவாக்குன இந்த ஆணுக்கும் சொர்க்கத்தில் இடம் உண்டு. அப்போ பொம்பளை பிள்ளை தானே அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல. இப்போ பொதுவாகவே நம்ம பெண்களில் ஒரு பழக்கம், யாராவது மாசமாக இருந்தால் ஆம்பளை பிள்ளை பெறுவா, பொம்பளை பிள்ளை பெறுவான்னு எந்த பொம்பளையாவது நம்ம சொல்லியிருக்கோமா இல்லையான்னு தெரியல. யாரு மாசமா இருந்தாலும் இந்த பிள்ளை ஆம்பளை பிள்ளை தான் பெறுவா. அப்ப யாருக்கு யார் மாற்றமா இருக்கும்? நம்மளுக்கு நம்மளையே நம்ம என்ன செஞ்சிடும். அல்லாஹ் நம்ம அனைவரையும் பாதுகாப்பானாக. அப்ப நம்ம இன்ஷா அல்லாஹ் அந்த பெண் குழந்தையை சரியாக வளர்க்கக்கூடியவர்கள், மார்க்கத்தை கற்றுக் கொடுத்து, நானும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நானும் 2 பெண் குழந்தை 3 பெண் குழந்தை வைத்து அதை சரிவர முறையில் பராமரிக்கக்கூடிய மனிதரும் இப்படி இருப்போம்டாங்க. விரலை இப்படி காமிச்சாங்க. அப்போ மார்க்கத்தை கற்றுக் கொடுத்து அந்த மார்க்கத்தின்படி அந்த பிள்ளையை வளர்க்கணும். அந்த மார்க்கத்தின் சம்பந்தப்பட்ட வாழ்வு அந்த பிள்ளைகிட்ட கடைசி வரைக்கும் இருக்கணும். அப்போ ஒரு சகாபி கேட்குறாங்க, யார சொல்லலாம், ஒரு பெண் இருந்தா அவங்களுக்கும் அந்த கூலி உண்டு. ஏன்னா நம்ம வர்ற காலத்தில் ஒரு பொம்பளை பிள்ளை வச்சிருப்போம்னு அப்பவே தெரிஞ்சிருக்கு. அதனால அந்த ஒரு பெண் இருந்தான்னு அப்பவே கேட்டு வச்சுட்டாங்க சகாபாக்கள். அப்போ இன்ஷா அல்லாஹ் நம்ம புரிஞ்சுக்கிருவோம். இது அல்ஹம்துலில்லாஹ். அடுத்ததாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நோய் விசாரிப்பவருக்கு சொர்க்கத்தில் மாளிகை உண்டு. நோய் விசாரிப்பவருக்கு. அல்லாஹு அக்பர். நம்ம போய் அவங்கள போய் என்ன செய்யக்கூடாது, நோயாளியா இருக்கிறவங்கள போய் பயமுறுத்தக்கூடாது. இந்த நோயா வந்துருச்சு அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, நீங்க எந்த டாக்டர் பாக்குறீங்க, அவ்வளவுதான். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் கொடுத்துருக்கான். நோயை கொடுப்பது நம்ம பாவத்தை மன்னிப்பதற்கு. ஒருபோதும் அல்லாஹ் கைவிட்டுற மாட்டான். அல்லாஹ் ஷிஃபாவை கொடுப்பான், நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு அவங்களுக்கு என்ன செய்யணும், ஆறுதலாக சொல்லணும். நம்மளால முடிஞ்சா அவர்களுக்காக துஆ செய்யணும். அதுவும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோயாளியை பார்க்குற டைமும் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. காலையில போங்க, அவங்க விழித்திருக்கிற நேரம், தூக்கத்து நேரம் போய் அவங்களை என்ன செஞ்சிடாதீங்க, எழுப்பிடாதீங்கிறாங்க. அப்ப நோயாளியை விசாரிக்கிற முறையும் நம்மளுக்கு சொல்லிக் கொடு. அவங்ககிட்ட ரொம்ப நேரம் உட்காந்து உபதேசம் செஞ்சுக்கிட்டு இருக்காதீங்க. போனோமா பார்த்தோமா எந்திச்சு வந்தோமா நீ வாங்க. ரொம்ப நேரம் உட்காந்து அவங்கள்ட்ட வந்து என்ன செஞ்சிடாதீங்க, எப்படா அவங்க போவாங்கன்னு பார்த்துடாதீங்க அப்படின்ட்டு நம்மளுக்கு வழிமுறையும் நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த அடிப்படையில் நம்ம இன்ஷா அல்லாஹ் நோயை விசாரிப்பவர்களுக்கு அல்லாஹ் தஆலா ஒரு மாளிகையை தர்றான்.
அடுத்தது அல்லாஹ் தாலா நம்மளுக்கு தர்றத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எத்தீம்களையும் விதவைகளையும் யார் கண்ணியத்துடன் பார்க்கிறாரோ அவருக்கு அல்லாஹு தாலா ஷஹீதுகளின் அருகாமையில் மாளிகையை தர்றான். ஷஹீதுகளின் அருகாமை, ஷஹீது அவங்க உயிர் தியாகம் செஞ்சவங்க, அவங்களுக்கு அருகாமையில் எத்தீம்களை ஆதரிப்பவர்களுக்கு, விதவைகளை கண்ணியப்படுத்துறவர்களுக்கு அல்லாஹு தாலா அந்த பாக்கியத்தை தர்றான். இப்போ நம்ம ஏதாவது எத்தீம் காணான்னு வரும்போது அது உண்மையா பொய்யா நம்ம ஆராய்ச்சி பண்ணி அவங்களுக்கு கொடுக்கணும்னு நம்ம நினைச்சோம்டா முடியாது. நம்மளால என்ன முடியுமோ, இப்போ எவ்வளவோ பேர் வர்றாங்க, நல்லா பாருங்க, இப்படிலாம் ஜிப்பாவெல்லாம் போட்டு வர்றாங்க, இப்படிலாம் பெண்கள் நம்மளால சதக்கா நமக்கு வீட்டுக்குள்ளே இருந்தாலும் கதவு தட்டி எல்லாம் வாங்க சதக்கா செய்ய வைக்கிறோம். அவ்வளோதான். நம்மளுக்கு என்ன முடியுமோ அவங்கள்ட்ட நல்ல வார்த்தையை சொல்லி கையில் கொடுத்துற வேண்டும். அதுக்கு மேலே எதிர்பார்க்குறதுங்க பார்த்துக்கோங்கம்மா, எல்லாம் உங்களுக்கு கொடுக்குறத கொடுப்போம், அவ்வளோதான். நீங்களாம் இப்படி ஆரம்பிச்சிட்டீங்களாக்கு, நீங்கள் எங்கே இருக்குது, உங்கள் அட்ரஸ் என்ன, நம்ம கொடுக்குற ஒரு 20 30 இப்போ அவ்வளோதான் கொடுக்குறோம். ஒரு 50 கொடுப்போமா, ஒரு 100 கொடுப்போமா, இதுக்கு நம்ம முகவரி தேடி அவங்கள யாரையும் நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது. எத்தீம்கானாவில் இருந்து வந்திருக்கோம்னு சொல்லிட்டாலே நம்ம என்ன செஞ்சிடணும், நம்மளால முடிஞ்ச என்ன உதவி முடியுமோ அதை நம்ம கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கு. சொந்தத்தில் மாளிகை வாங்கணுன்னா இதெல்லாம் நம்ம கண்டிப்பாக செஞ்சே ஆகணும். இன்னும் ஒன்று சொல்லியிருக்காங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்னன்னு யாராவது கொஞ்சம் கெஸ் பண்ணுங்க. உறவினர், அப்புறம் தாய் தந்தை, அனாதை. ஒரு முஸ்லிமை பார்த்து சிரிப்பவர்களுக்கு சொர்க்கத்துல மாளிகை. ஒரு முஸ்லிமை பார்த்து சிரிப்பவர்களுக்கு அந்த சிரிப்பு எப்படி இருக்கணும், உள்ளுக்குள்ள எந்த சிந்தனையும் இருக்கக்கூடாது. அல்ஹம்துலில்லாஹ், நான் யாருக்காக சிரிக்கிறேன், அல்லாஹ்வுக்காக. ஈமான் கொண்ட ஒரு முஸ்லிமை பார்த்து நான் சிரிக்கிறேன். அந்த ஒரு எண்ணத்தோட சிரிப்பவர்களுக்கு அல்லாஹ் தாலா என்ன செய்யறான், சொர்க்கத்துல மாளிகை தர்றான். இன்னைக்கு நம்ம எங்கனையாவது கண்டு சும்மா இப்போ சலாம் சொன்னா, நீங்க யார் எனக்கு சலாம் சொல்றீங்க, நான் எத்தனையோ பேர்கிட்ட நான் சொல்லியிருக்கேன், நீங்களும் ஒரு முஸ்லீம் நானும் ஒரு முஸ்லீம், அதுக்காக சலாம் சொல்றேம்மா. ஏன்னா இப்போ கை கொடுக்குறதுக்கெல்லாம் ரொம்ப குறைஞ்சி போச்சு தெரியுமா. தெரிஞ்சவங்களுக்கு முசாபா கொடுக்குறோம், அது வேற விஷயம். ஆனால் தெரியாதவங்க யாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கை கொடுக்கறது கிடையாது. அது என்னண்டே அல்லாதான் அறிஞ்சவன். அப்போ நம்ம இன்ஷா அல்லாஹ் புரிஞ்சுக்கிறோம், ஒரு முஸ்லீமை பார்த்து புன்முறுவல் பூப்பதும் சதக்காவுடைய நன்மையை பெற்றுக் கொடுத்ததுடன் நம்மளுக்கு சொர்க்கத்தில் ஒரு மாளிகையை வாங்கி தருது. அல்ஹம்துலில்லாஹ். நம்ம சொர்க்கம்ங்கிறது கண்ணுக்கு நம்ம கற்பனைக்கு எட்டாதது, கண்ணால் பார்க்காதது. அதில் அல்லாஹ் நம்மளுக்கு மாளிகை மாளிகை மாளிகைன்ற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக இத்தனை மாளிகையை அல்லாஹ் தர்றேன்னு இருக்கான். இதையெல்லாம் நம்ம ஈஸியாக செய்ய முடியுமா முடியாதாங்கிறத நம்ம இன்ஷால்லா சிந்திச்சு பார்ப்போம். இதையெல்லாம் மொத்தமாக வாங்கின ஒரு சஹாபி இருக்காங்க, இன்ஷா அல்லாஹ். ஒரு சஹாபா பெண்மணியும் இருக்காங்க. அவங்க யாருங்கிறத நீங்கள் யோசிச்சு வைங்க. அடுத்ததாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யார் பெற்றோர்களை சந்தோஷப்படுத்துகிறாரோ அவர்களுக்கு சொர்க்கத்துல மாளிகை இருக்கு. அம்பலி இமாம் தாயிட்ட பேசும்போது நோயாளி மாதிரி பேசுவாங்க, ரொம்ப குரலை இது பண்ணி. மாணவர்கள் கேட்பாங்களாம், எங்கிட்ட பாடம் நடத்தையில கம்பீரமாக நடத்துவீங்க, அதே நேரத்தில் உங்கள் அம்மா கூப்பிட்டு பேசிட்டாங்கன்றா நீங்கள் அவங்கள்ட்ட என்ன செஞ்சுறீங்க, ஒரு ஒன்றுமே முடியாதவங்க இயலாதவங்க பேசுறது மாதிரி போய் பேசுறீங்களே அப்படின்னு கேட்டால் அம்பலி இமாம் சொல்லுவாங்க, நான் என் தாயின் குரலை விட என் குரல் உயர்ந்து விடுமோன்னு பயத்தில் நான் என்ன செஞ்சேன், என் குரலை நான் தனிச்சுக்கிறேங்கண்ணா. சுப்ஹானல்லாஹ். அவங்க தாய்க்கு ஹிதுமத்து நிறைய பண்ணியிருக்காங்க. தாய் முடியாத தாய்க்கு நிறையா அவங்களால ஒரு பெண் செய்யக்கூடிய வேலையெல்லாம் செஞ்சுருக்காங்க. அந்த அளவில் ஹிதுமத்து பார்த்துருக்காங்க ஹம்பலி இமாம். ஹம்பலி இமாம் சிறைக்கு போயிடறாங்க, அவங்க தாயார் இருக்கையிலேயே சிறைக்கு போயிடறாங்க. அப்போ நான் நினைக்கிறாங்களாம், யா அல்லாஹ், என் தாய்க்கு பார்க்கறதுக்கு யாரை நியமிச்சிருக்கேன்னு தெரியலையே, நான் சிறைக்கு வந்துட்டேனே அப்படின்னு அந்த தவிப்புக்கு ரப்புல் ஆலமீன் அந்த தாய்க்கு எது எது இவங்க செஞ்சாங்களோ இவங்க இருந்து அவங்க என்னென்ன ஹிதுமத்து பண்ணையில் அவங்களுக்கு என்னென்ன சிரமங்கள் இருந்துச்சோ அதை எல்லாம் அல்லாஹ் தஆலா நிறுத்தி வச்சுட்டாங்க. சுப்ஹானல்லாஹ். அப்போ அல்லாஹ் நாடுனது அந்த தாய் தந்தைக்கு நம்ம செய்யக்கூடிய அந்த ஹிதுமத்தினால அவங்களும் பலன் பெறணும், நம்மளும் பலன் பெறணும். உஃப் என்ற வார்த்தையை கூட நீ தாய் தந்தையை பார்த்து சொல்லிடாதுன்னு அல்லாஹ் சொல்கிறான்டா. அதாவது சீங்கிற அந்த வார்த்தையை கூட சொல்லிடாதுன்னு சொல்கிறேன்னா, வயது முதிர்ந்த நிலையில் அந்த தாய் தந்தையை
இன்ஷா அல்லாஹ் பராமரிக்கணும். அந்த பராமரிக்கிற வழிமுறையை சின்ன பிள்ளையிலேருந்தே அந்த பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும். சின்ன பிள்ளையில இருந்தே அந்த பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும், அவன் அத்தாட்ட இப்படி பேசணும், உம்மாட்ட இது இந்த மாதிரி பேசிக்கிறணும், கூட பிறந்தவங்ககிட்ட இப்படி தான் பேசணும் அப்படின்னு. இப்போ வந்து இந்த பிள்ளைங்க ஒரு மரியாதை இல்லாத தன்மையாக பிள்ளைய பேசும்போது நம்ம சிரிச்சிட்டோம்டா, நம்ம அதை என்கரேஜ் பண்ணிட்டோம்டா, திரும்ப வயது போக போக என்ன ஆயிரும், இதுதான் போல இப்படி பேசினா ஒன்றும் தப்பு இல்லை, நம்ம அம்மா தானே, நம்ம அத்தா தானே அப்படின்னு என்ன செஞ்சது அந்த பிள்ளைங்க வேறு விதமாக அப்படி வந்துடும். பெருசாக பண்ண பிறகு பார்த்துக்கிறோம்னா சொல்லுவாங்க, 5ல் விளையாடுறது 50ல் விளையுமான்னு ஒரு பழமொழியே சொல்லுவாங்க. அப்போ நம்ம ஆரம்பத்திலேயே அந்த பிள்ளைக்கு தாய் என்ன தந்தை என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்து இன்ஷா அல்லாஹ் வளர்க்கக்கூடிய தாய் தந்தைகளாக இருப்போம். நம்மளுக்கு பின்னால் நம்ம சந்ததிகள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு நம்மளால் இயன்றதை சொல்லி கொடுக்கக்கூடியவர்களாக இருப்போம். அடுத்ததாக பிறரின் குறையை நாம் மறைப்பதால் அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தில் வீடு கொடுக்கிறார். ஒருத்தர் தவறு செய்கிறாங்க, தவறு செய்கிறவங்களை நம்ம வெறுக்கக்கூடாது, அந்த தவறை தான் வெறுக்கணும். நம்மளுக்கு பிடிக்கல, நம்மளுக்கு பிடிக்காது, அவங்களுக்கு பிடிச்சிருக்கு, அது அவங்களுக்கு எப்படி சொல்லி மார்க்க ரீதியான விஷயங்களாக இருந்தால் அவங்கள்ட்ட எப்படி சொல்லி நம்ம புரிய வைக்கணுமோ அப்படி சொல்லி புரிய வைக்கக்கூடியவர்களாக இருக்கும். இப்போ சொல்லியும் புரியலை. இப்போ ஒரு உதாரணத்துக்கு திருமணம்னால அல்ஹம்துலில்லாஹ் வழி 2 பேர் இருக்கணும், சாட்சிக்கு கையெழுத்துக்கு ஆள் இருக்கணும், நிக்காவோத ஒரு இமாம் இருக்கணும். இது இந்த பொண்ணு மாப்பிள்ளை சம்மதம் இருந்தால் எல்லாம் முடியும். இப்போ அப்படியா முடியுது? இப்போ திருமணம், ஒரு திருமணத்துக்கு முடியக்கூடிய செலவுலேயே 2 திருமணங்களை முடிச்சு கொடுக்குற அளவுக்கு பிரம்மாண்டமான திருமணங்கள் நடக்குது. உணவு வகையில் பாருங்க, நிறைய வீண் விரயங்கள் நடக்குதா இல்லையா? அப்போ நம்ம என்ன இதெல்லாம் குறையாக தான் இருக்குது தெரியும். இதை வந்து திருத்த வாய்ப்பு இருக்காது. அப்போ நம்ம அந்த இடத்துல இருந்து துவா செஞ்சுட்டு வரணும், யா அல்லாஹ் இந்த குடும்பத்துக்கு ஹிதாயத்தை கொடு, வீண் விரயம் என்னங்கிறத புரிதலை கொடு யா அல்லாஹ். இப்போ நான் போயிட்டு வந்து என்ன செஞ்சிடக்கூடாது, இதெல்லாம் நடந்துச்சு தெரியுமா அப்படின்னு நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, அது குறைகளை நம்ம பகிரங்கப்படுத்தக்கூடாது. பார்த்துட்டு வந்து சொன்னவங்களா இருந்தாலும் அது அவங்க நம்ம சொல்லுவோம், இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நாடுவான் அப்படின்னு சொல்லி நம்ம எனக்கு திருமண வயது மட்டும் இல்லை, எல்லா விஷயத்துலையும், தொழுகை விஷயத்தில். இப்போ ஒரு வீட்டுக்கு போகிறோம், திரை போட சொல்கிறோம், வாசலில் திரை இல்லை, சொல்லி சொல்லி பார்க்குறவங்க செய்யலை, அப்போ என்ன செஞ்சு துவா செஞ்சிடணும், அவ்வளோதான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாவால் சொல்லுங்கள், கரத்து கண்டிக்கக்கூடியவர்களை கரத்தால் கூட கண்டிங்கிறாங்க, ஆனால் மனதால் அவங்களுக்கு துவா செய்யுங்கன்றாங்க. அப்போ நம்ம இந்த அடிப்படையில் பிறருடைய குறையை நம்ம என்ன செஞ்சிடணும், மறைக்கக்கூடியவர்களாக இருக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குற்றங்களையும் குறைகளையும் எப்படி மறைச்சாங்க? அல்லாஹ்வுடைய குணம் அது. குறையவும் குற்றத்தையும் மறைக்கிறது அல்லாஹ்வுடைய குணம். இப்போ நம்மளுடைய குற்றத்தையும் குறையும் பகிரங்கப்படுத்தினாண்டா இந்த இடத்துல சேர் போட்டு உட்காந்துருக்க முடியுமா? நீங்கள் எல்லாரும் இப்படி உட்காந்துருக்க முடியுமா? நம்ம குறையை எல்லாம் மறைச்சி வச்சுருக்கானே, குற்றத்தை எல்லாம் மறைச்சி வச்சுருக்கானே. அப்போ நம்மளும் பிறருடைய குற்றம் குறைகளை படுத்தக்கூடாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். அடுத்து, யாருக்கு வெட்கம் அதிகமாக இருக்கிறதோ, வெட்க உணர்வு. வெட்க உணர்வுன்னா யார்கிட்ட எப்படி எப்படி பேசணுமோ அந்த நெளிவு சுழிவான வெட்க உணர்வு. இப்போ நம்ம வந்து எல்லாம் பாதுகாக்கணும், ஆணும் பெண்ணும் சமங்கிற காலேஜுக்குள்ளே பிள்ளைகளை கொண்டு படிக்க விடுறோம். அந்த பிள்ளைகளுக்கு நாளாவட்டத்தில் என்ன ஆகுது, எல்லாம் இதாக பேசிட்டு அந்த வெட்க உணர்வு பல பிள்ளைங்களுக்கு இப்போ இல்லை. அதுலேயும் மீறி வர்றது மாஷா அல்லாஹ் இருக்கக்கூடிய பிள்ளைங்க நல்லா தான் இருக்காங்க. ஆனால் சில இடத்துல பார்க்கும்போது இந்த வெட்க உணர்வு இப்போ பரிமாறுது எவ்வளவு. நான் இப்போ எங்கள் வீட்டில் நான் 4 பக்கம் திரை போட்டிருக்கேன், என்னால் மேலே ஏறி ஏறி என்னால் மாற்றுறதுக்கு. இப்போ எனக்கு வயசாகிடுச்சு இல்லையா, ஸ்டூலில் ஏறும்போது ஒரு சின்ன பயம் வருது, கீழே விழுந்துருவோமோங்கிற ஒரு எண்ணம் வர ஆரம்பிக்குது. அது வரக்கூடாது, வந்துச்சுனாலே நம்ம அதுக்கு பாதுகாப்பாக இருந்துக்கிறணும். அப்போ ஒரு பையனை கூப்பிட்டு இதை போடுப்பான்ட்டேன், போட்டு கொடுத்துட்டான். போட்டு கொடுத்துட்டு என்னைய பார்த்து கேட்டான், நீங்கள் 2 பேரும் தானே இருக்கீங்க, இத்தனை திரை தேவையா? ஏன் காரணம் என்ன? அவன்கிட்ட ஒன்றும் சொல்ல முடியல என்னால், நம்மளால முடியாதனால அவன்கிட்ட சொன்னதுனால இத்தனை திரை தேவையான வச்சுருப்பேன். நான் சொன்ன திரை போடுவேன்ப்பா, தேவை தான் போட்டிருக்கேன். எத்தனை வயதானாலும் நம்ம மார்க்கத்துடைய விஷயங்கள்ல கரெக்டான முறையில் எல்லா இடத்துலையும் வீடு வைக்கப்படும். வீட்டுக்கு கூட ஆடை தான் திரை. அதை அறியாமல் நம்ம இருந்துட்டோம்டா, எங்கள் வீடு உள்ளே தானே இருக்குது அதனால நாங்கள் திரை போடலை, கிடையாது. எல்லா இடத்துலையும் நம்ம என்ன செய்யணும், மறைவுன்னு வெட்கம்னு ஒன்று இருக்கணும். அப்போ வெட்கம் யார் அதிகமாக இருக்கிறார், வெட்கம் யார் அதிகமாக படுறாங்களோ அவங்களுக்கு சொர்க்கத்தில் ஒரு மாளிகை. நம்ம வேகமாக போயிடுவோம். அடுத்தது, ஒரு இருவருடைய சண்டையை யார் நீக்கிறாங்களோ
அவங்களுக்கு சொர்க்கத்தில் மாளிகை. சண்டையை தூண்டி விடாம, ஒரு பிரச்சனை வருது, அந்த பிரச்சனையை லேசாக்கிறது மாதிரி அவங்கள்ட்ட சமரசமாக பேசி அதை வந்து இல்லாமல் ஆக்குறது. அந்த பிரச்சனையை அது நீ உனக்கு தெரியுமா அதுக்கு தெரியுமான்னு சொல்லி நம்ம பெருசாக்காம சண்டை இல்லாமல் ஆக்கிட்டா அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான், நம்மளுக்கு சொர்க்கத்தில் ஒரு வீடு கொடுக்குறான். அடுத்தது, குடும்பத்தை யார் சார்ந்து சேர்ந்து வாழ்கிறார்களோ, சார்ந்து சேர்ந்துன்னா குடும்பத்தோட, குடும்பம்னா நம்ம மட்டும் இல்லை. நான் சொல்லலாம், என் கணவர் என் பிள்ளைங்க குடும்பம் கிடையாது. நம்ம குடும்பங்கிறது நம்மளுடைய சொந்த பந்தங்கள், அவங்களுடைய சொந்த பந்தங்கள். இப்போ பிள்ளைகளுக்கு உறவுகள்லாம் தெரியுதே இல்லை. வீட்டில் இருக்கிற சின்ன பிள்ளைங்களுக்கு முன்னாடிலாம் எங்கள் தாத்தா பாட்டி பேர் சொல்லுவாங்க, எல்லாம் செய்வாங்க. இப்போ ஆப்மா பேர் என்னன்னு கேட்டால் டாடிமா, அதுதான் இந்த பிள்ளைக்கு தெரியுது, பேர் தெரியலை. அந்த பிள்ளைக்கு பேரும் சொல்லிக் கொடுக்கல, உறவுகளையும் சொல்லிக் கொடுக்கல. இப்போ இந்த ரீதியில் ஒரு லேட்டஸ்டான ரீதியில் நம்ம வாழ்க்கை போய்கிட்டு இருக்கு. அதில் நம்ம அனைவரையும் உறவுகளை சேர்ந்து சார்ந்து இருப்பது, உறவுகளோட அல்லாஹ் நம்ம அனைவரையும் ஆக்கி அருள்வாளா. இவங்களுக்கும் அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான், சொர்க்கத்தில் ஒரு வீடு கொடுக்குறான். அடுத்ததாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, யார் சலாமை முதலில் கூறுகிறார்களோ அவர்களுக்கு சொர்க்கத்தில் அல்லாஹ் தஆலா கூறுகிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கே முந்தி சலாம் சொன்னவங்க அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு தஆலா மட்டும்தான். வேற ரசூல் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா முந்தி சொல்ல விடல ரசூல்லா. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா ரசூல்லா கதவை திறக்கணும், நம்ம தான் முதல்ல சலாம் சொல்லணும்னு வாசக்கிட்ட உட்காந்துருப்பாங்களாம். ரசூல்லா சலாம் திறக்குது, கதவை திறக்கையிலேயே அஸ்ஸலாமு அலைக்கும் அபூபக்கர் அப்படின்னு சொல்லியே கதவையே வந்துடுவாங்க. யார் ரசூலுல்லா, ஒரு நாளாவது என்னை முந்த விடுங்களேன், நான் உங்களுக்கு முந்தி சலாம் சொல்லணுமே, நான் நன்மையின் தேவை உள்ளவனாக இருக்கேனேன்றாங்களா ரசூலுல்லா. இன்னைக்கு சலாம் சொல்றதை விட நம்ம எத்தனை தரங்கள் பார்க்குறோம், தராதரம் பார்க்குறோம். எல்லாம் பாதுகாக்கணும். இவங்களுக்கு சொல்லுவோமா வேணாமா, சொன்னால் பதில் வருமா வராதா, இவங்களுக்கே நம்ம சலாம் சொல்லணும். அல்லாஹ் நம்மளை அனைவரையும் பாதுகாப்பானாங்க. சலாம்ங்கிறது ஒரு துவா, சடங்கு கிடையாது, துவா அது. அப்போ நம்ம இன்ஷா அல்லாஹ் முந்தி சொல்கிறவர்களுக்கு சொர்க்கத்தில் ஒரு மாளிகை. அடுத்தது, முசாபாவை செய்பவர்களுக்கு பாவங்கள் மன்னிக்கப்பட்டு சொர்க்கத்தில் மாளிகை கிடைக்கிறது. நம்ம முசாபா செய்கிறவங்க எப்படி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முசாபா செஞ்சுட்டு முசாபா செய்கிறவர்களை கையை எடுக்கிற வரைக்கும் கையை எடுக்க மாட்டாங்க, அது வரைக்கும் கையை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ரசூல்லா கையை விட மனசு வருமா பிடிச்சவங்களுக்கு? அப்போ அந்த மாதிரி முசாபன் ஒரு 100 இருந்துச்சு. அந்த கையை நம்ம இப்படி இழுத்து எடுக்கக்கூடாது, இப்படி கையை இப்படி வச்சு இப்படி தான் எடுக்கணும். அப்படி எடுப்பவர்களுக்கு பாவங்கள் மன்னிக்கப்படுது. குடும்பங்களில் கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 5 வேளை தொழுகைக்கும் போகும்போது மனைவிமார்களுக்கு முசாபா கொடுத்துட்டு போனதாக வரலாறு இருக்கு. நம்ம வீட்டுகளில் அது நடக்குதா, கேள்விக்குறியாக தான் இருக்கு. இருந்துட்டு அல்ஹம்துலில்லாஹ், இல்லையா உருவாக்குறதுக்கு முயற்சி பண்ணுவோம். முசாபா தானே, அந்த முசாபாவுக்குள்ள மகிமை தெரிஞ்சு நம்ம செய்வோம். சொர்க்கத்தில் மாளிகை கிடைக்கிறதுனா லேசா. அடுத்தது, கஷ்டத்தை பொறுமையாக இருப்பதால், கஷ்டத்தை பொறுமையாக சகித்து கொண்டு இருப்பதால், இன்னல்லாஹ மா சாஃபிரீன், பொறுமையாளர்களுடன் அல்லாஹ் இருக்கிறான். அல்லாஹ் சொர்க்கத்தில் மாளிகை தர்றேங்கிறான். அப்போ நாம் இன்ஷா அல்லாஹ் இத்தனை விதமாக நம்மளுக்கு அல்லாஹ் தஆலா மாளிகை தரும்போது நம்ம அல்லாஹ் ஒன்றுமே கொடுக்கல நம்ம சொல்ல முடியுமா? ஒன்றும் கொடுக்கலன்னு நம்ம சொல்ல முடியுமா அவன்கிட்ட? இவ்வளவு இப்போ நம்ம சொன்ன இந்த 29 விஷயங்கள் நம்ம சொன்னோம். இந்த 29 விஷயங்கள்லையும் நம்ம அல்ஹம்துலில்லாஹ் செய்ய முடிகிற விஷயங்களா, செய்ய முடியாத விஷயங்களா, அணுதினமும் நம்ம நடைமுறையில் கொண்டு வர்ற விஷயங்கள் தான் இது 29மே. அப்போ நம்ம இன்ஷா அல்லாஹ் அறிதலோட புரிதலோட அல்லாஹ்வின் அணுகுமுறையோட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய புன்சிரிப்போட சொர்க்கத்தை பெறக்கூடிய நல்ல அடியார்களாக வல்ல ரஹ்மான் உங்களையும் எங்களையும் ஆக்கி தந்து நம்மளை வரக்கூடிய நாட்களையும் அமல் நிறைந்த நாட்களாக வல்ல ரஹ்மான் ஆக்கி அருள்வானாக. இதற்கு முன்னால் செய்த பாவங்களை எல்லாம் அல்லாஹ் மன்னித்து இனிமேல் பாவம் செய்யாமல் நம்மளை அல்லாஹ் பாதுகாப்பானாக. கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பொருட்டினால் இந்த எளிய சிறிய அமர்வை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக, ஒப்புக்கொள்வானாக, கபூல் செய்வானாக. எதை கேட்டோமோ எதை சொன்னோமோ அதன்படி நடக்கக்கூடிய தௌஃபீக்கை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வாஹிர் ரஹ்வானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலை. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக நஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த
ونستغفرك ونتوب إليك سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين برحمتك يا أرحم الراحمين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا